போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெள்ளூரில் படிக்கிறேன். இன்றைக்கி ஆன்டி அடிக்ஷன் டேன்றதால இன்றைக்கி ரேலி கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் ஸ்கூல்லேருந்து ரேலி கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் கூட வந்த காவல்துறைக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் மற்ற அரசு ஊழியர்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ரேலியை ரேலியாக மட்டும் பார்க்காம எல்லாருமே இதை கொஞ்சம் அவங்க கூட எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் பசங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் திருந்தினா நல்லாயிருக்கும். அரசாங்கமும் குடியால் நான் சொல்லி தெரிய வேணாம், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கள்ளச்சாராயத்தால் எவ்வளோ கஷ்டம் ஏற்படுதுன்ட்டு. அதனால் அரசாங்கம் மதுவை டெய்லி விற்கிறத விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது விற்கணும், அப்பயாவது கொஞ்சம் குறையும். அந்த வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது வைக்கலாம். இந்த ஒரு நாள் ரேலியில் எல்லாரும் திருந்துவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதை பார்த்துருக்க அடுத்த தலைமுறையாவது இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி. அதே மாதிரி இந்த விழிப்புணர்வு இன்னும் இருந்துகிட்டே இருக்கணும். கள்ளச்சாராயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகணும்னு நினைக்கிறேன். நன்றி.